ரோஸ் மில்க் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி சூடாகட்டுங்க. தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கிறேங்க. அது கூடவே எடுத்து வச்சிருந்த 3 பீஸ் பீட்ரூட்டும் சேர்த்துக்கிறேங்க. பாருங்க, பீட்ரூட்டில் இருக்க எசன்ஸ்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ரோஸ் போட்டுக்கிறேங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுருங்க. ரோஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறேங்க. பாருங்கள், ரோஸில் இருக்க எசன்ஸ் மொத்தமும் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. ஒரு 2 மினிட்ஸில் நல்ல எசன்ஸ் கிடைக்குதுங்க நம்மளுக்கு. பாருங்கள், நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. கடையிலேருந்து எதுவுமே வாங்கி மிக்ஸ் பண்ணலை. நான் பன்னீர் ரோஸ் வச்சு நான் வீட்டிலே ரோஸ் மில்க் செய்கிறேங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2-3 ட்ராப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு எசன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு இந்த அளவுக்கு எசன்ஸ் கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை அதில் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எசன்ஸில் கொஞ்சமாக அதில் ஊற்றி சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த எசன்ஸில் நம்ம இந்த பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ரோஸ் மில்க்கு ரொம்பவுமே குளிர்ச்சிங்க. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதோட பன்னீர் ரோஸ் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி தருங்க. வாய் புண், குடல் புண் இதெல்லாமே சரியாகுங்க. பாருங்கள், இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சிங்க. சம்மருக்கு ஏற்ற ரொம்ப சில்லுன்னு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே நல்லது. ரொம்பவுமே உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. ரோஸ் மில்க் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் பன்னீர் ரோஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதோட 3 பீஸ் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பால் காய்ச்சி ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.